let's think about the condition of the mission today. ஆகவே இன்றைக்கு இந்த ஊழிய பணியினுடைய நிலையை கவனியுங்கள். You know, the result of all these commands of Jesus and the apostles and others carrying it out is today the gospel has penetrated so many parts in the world, so many places in the world, including right now we are, in Chennai, in India. இன்றைக்கு பாருங்க, இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதையும் எட்டி பிடித்திருக்கிறது, செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம சென்னையில் உட்கார்ந்துருக்கிறோம், இங்கே ஏராளமான பேருக்கு தெரிகிறது. What began in a little place in Jerusalem has reached, almost all the corners of the earth. எருசலேம் பட்டணத்தில் ஆரம்பித்த அது இன்றைக்கு உலகத்தின் எந்த கடைமுனைக்கு போனாலும் அங்கே இருக்கிறது. Think about the spread of the gospel today. எவ்வளவு விஸ்தாரமாய் அது பரவி இருக்கிறது என்பதை இப்ப கவனியுங்கள். சுவிசேஷம். How should we think about that? அதை குறித்து நாம் எப்படி எண்ண வேண்டும்? I think we should think of it along two lines. One is we should think of the progress it has made in the last 2000 years, and we should think of the progress that still needs to be made in spreading the gospel. ஒரு விதத்தில் அதை பற்றி எண்ணுகிறது எப்படின்னா, இந்த சுவிசேஷ ஊழிய பணியிலே ஏற்பட்டிருக்கிற பெரிய முன்னேற்றங்கள் எவ்வளவு நடந்து நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் இன்னும் நிறைவேற வேண்டியது எவ்வளவு இருக்கிறது, செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கிறதுன்னு பார்க்கணும். I think first you have to see the progress that has already been made. ஏற்கனவே நடந்து நிறைவேறி இருக்கிற நல்ல காரியங்களை பார்ப்போம். That's always important in a Christian perspective. You have to see the good first. What is the good things that are already there, and be thankful for that before going after the things that are not there. இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது, நிறைவேற வேண்டியதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கிற காரியங்கள் இருக்கு பாருங்க, அதை முதல்ல பார்க்கணும். Great progress has been made in the last 2000 years. 2000 வருஷத்துல பெரிய முன்னேற்றம், இந்த சுவிசேஷம் பரப்புவதிலே பெரிய முன்னேற்றம். You and I are proof of that. நீங்களும் நானும் அதுக்கு ஆதாரமா இருக்கிறோம். How many churches in Chennai, சென்னையில பாருங்க எவ்வளவு சபைகள்னு. How many churches in so many cities in the world today? உலகத்தின் எத்தனை பட்டணங்கள்ல எவ்வளவு சபைகள் இருக்குதுன்னு பாருங்க. If you want to think about progress, I'd like you to think by comparing it with some other times in church history. நான் இதுல முன்னேற்றங்கள்னு சொல்லும்போது சபை சரித்திரத்தின் மற்ற காலகட்டங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள் இதை. Let's compare our condition with another time in church history, right? நம்முடைய காலத்தில் இருக்கிற நிலையோடு சரித்திரத்தில் மற்ற காலகட்டங்களில் இருந்த நிலையை ஒப்பிட்டு பாருங்க. That will help us appreciate the condition today. அப்பதான் நாம இன்னைக்கு இருக்கிற நிலையை பாராட்ட முடியும். Compare today with the times of the apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த காலத்திலே நிலைமை எப்படி இருந்ததுன்னு பாப்போம். Paul lived immediately after Jesus rose again and ascended. He started doing his ministry and his mission work and so on. இயேசு உயிரோடு எழுந்து பரமேறின பிறகு கொஞ்ச நாள்லயே பவுல் ஆரம்பிச்சிட்டார் ஊழியத்தை செய்ய. And within his lifetime you can see the way he thinks about the spread of the gospel in certain places in his epistles. அவருடைய வாழ்நாளிலேயே இந்த ஊழிய பணி எப்படி பரவலாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுகிறார் தம்முடைய நிருபங்களிலே. He is thankful for what has already happened in the first century itself. முதல் நூற்றாண்டிலே நடந்து முடிந்தது குறித்து எண்ணி பார்த்து அவர் நன்றி உள்ளவராய் இருக்கிறார். Look at Colossians 1 verse 3. கொலோசையர் 1:3க்கு திருப்போம். Right? This is Paul talking in his own lifetime. பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்நாளிலே இதை பேசுகிறார். And he says, we always thank God the Father of our Lord Jesus Christ when we pray for you, since we heard of your faith in Christ Jesus and the love you have for all the saints because of the hope laid up for you in heaven. He says, we thank God for you and all that, right? கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்றாரு. He's saying we thank God for you, specifically the Christians in Colossae. கொலோசே பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்றாரு. And then he thinks more than he thinks about the broader world of Christians. He says, look at this. You heard the word of truth, the gospel which has come to you,
as indeed the whole world heard, in verse 6, the whole world heard, and this gospel is bearing fruit and increasing in the whole world as it does among you, he says. முதல்ல வாசித்த வசனங்கள்ல கொலோசை பட்டணத்துல இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களை பற்றி சொல்றாரு, அவர்களை பாராட்டுறாரு. பிறகு 6ஆம் வசனத்துல பாருங்க, முழு உலகத்தை பற்றி சொல்றாரு. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. Just see how he's thinking about the progress of this great mission. He's saying, I thank God for you, believers in Colossae, and I thank God for the fruit that the gospel is bearing in the whole world. இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரம்பி பலன் தருகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றாரு. But actually in that day and age, Paul may have thought that he carried the gospel to many corners of the world, but he only carried it to corners of the known world at the time, the Roman Empire and so on. பவுல் உலகம் முழுவதும் போயிடுச்சு சுவிசேஷம்னு அன்றைக்கு நினைத்திருக்கலாம். ஆனா உண்மையாவே அவரு எங்க சுவிசேஷத்தை அறிவித்தாரு? அந்த ரோம சாம்ராஜ்யம் அவர் அறிஞ்ச உலகம் அதுதான், அந்த உலகத்துல அறிவிச்சாரு. Probably Paul did not even think that it went to the whole world, but he can probably see with the eyes of faith. He sees where it's going to go to the corners, and he's already thankful for where it has already gone. Right? I don't know, what his state of understanding உலகம் was. முழுவதும் பரம்பி பலன் தருகிறதுன்னு சொல்லும் போது அவர் விசுவாசத்துல அது பலன் தருகிறதை தன்னுடைய விசுவாச கண்களால் கண்டு அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறா கூட இருக்கலாம். Point is, he is not beginning by lamenting the state of the mission. என்ன கவனிக்கணுங்க, காரியம் என்னன்னா நிலைமை இப்படி இருக்குதுன்னு கண்ணீர் விடல, அவரு புலம்பல. I say this because oftentimes when we talk about world evangelization, world mission, global mission, taking the gospel to the ends of the earth, immediately the approach becomes, oh, we are in such a hopeless condition, and so many people are lost without Christ. People begin there, and I don't think that's the right place to begin. ஊழிய பணியை குறித்து பேசும்போது சிலர் புறம்புற வேலையிலே இருக்கிறாங்க பாருங்க. ஐயோ, ஒன்னும் இயேசு அறியாம இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்களே, இங்கெல்லாம் சொல்லப்படலையே அப்படிதான் பேசுறாங்களே. எவ்வளவு பெரிய முன்னேற்றம் இதுல நடந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறதுங்கிறத குறித்து சொல்லி நன்றியை தெரிவிக்கிறது. It's very important that we give thanksgiving to God for the amazing progress that has been made in this spread of the gospel. ஆச்சரியப்படத்தக்க முன்னேற்றம் சுவிசேஷம் பரம்புகிறதிலே உண்டாயிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து நம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். In that day and age, Paul did not even know that places like North America and South America existed. And yet he was thanking God for the progress that he had already seen, அமெரிக்கா போன்ற கண்டங்கள்லாம் இருக்குதுன்னு கூட அவருக்கு அன்றைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் தன்னுடைய விசுவாச கண்களால் பார்த்து உலகம் முழுவதும் பரம்பி பலன் தருகிற சுவிசேஷத்தை காண்கிறார். If Paul can be thankful 2000 years ago for the fruit that he saw in the spread of the gospel, we can certainly be thankful today. பவுல் அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுவிசேஷம் எவ்வளவு பரம்பி பலன் தருகிறது என்று எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியுமானால் நாமும் நிச்சயமாக இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். Another point of comparison, we just compared ourselves with Paul's time, right? Now let's compare ourselves with somebody at the end of the 1800s, about 130 years ago. நாம் நம்முடைய காலத்தை பவுலின் காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம். இப்பொழுது 18ஆம் நூற்றாண்டு போன்ற அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நம்முடைய காலத்தை. So almost reaching 1900, there's a guy who's writing about how well missions has grown and so on. And he compares, in that day, I'm talking about 1890, he's comparing the condition of mission from 100 years back. And he's amazed by how much has progressed. 1890ஆம் ஆண்டுகளிலே ஒரு மனுஷன் இதை குறித்து எழுதும் போது அவருக்கு முன்னால உள்ள ஒரு 100 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது எண்ணி பார்த்து ஆச்சரியப்படுகிறார். Because the period from the 1700s and the 1800s, those were great centuries for worldwide mission. 1700 இருந்து 1800 ஆண்டுகள் வரை இந்த உலகளாவிய ஊழிய பணியிலே பெரிய
முன்னேற்றம் இருந்தது. That's when, for example, Ziegenbalg came to India. அப்பதான் பாருங்க ஜீகன்பால்க் என்கிற மிஷனரி இந்தியாவுக்கு வந்தார். We have our Tamil Bible because of him. He translated the Tamil Bible. அவர் தான் நம்முடைய தமிழ் பைபிளையே மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்தவர். That is when, after Ziegenbalg, many years later, William Carey came to India. ஜீகன்பால்க்கு பிறகுதான் வில்லியம் கேரி வந்தார். He translated the Bible into so many more Indian languages. அவர் இன்னும் பல மொழிகளிலே பைபிளை மொழிபெயர்த்தார். That's the period in which many mission agencies, so-called mission agencies, for the sole purpose of spreading the gospel, these agencies came up and these organizations came up and raised funds and sent out people and so on. அந்த நேரத்தில் தான் நிறைய ஊழிய பணிகளுக்கென்று நிறுவனங்கள் ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் ஒன்று சேர்ந்து இப்படி ஊழியக்காரர்களை அனுப்பினார்கள் உலகமெங்கும். The CSI church and so on that you see today is the fruit of some of those mission agencies like the Church Missionary Society, CMS and so on. சிஎம்எஸ் சர்ச் மிஷனரி சொசைட்டி போன்றவர்கள் தான் வந்து இங்கே ஊழியமெல்லாம் செய்து அதுதான் இன்றைக்கு சிஎஸ்ஐ போன்ற சபைகள்லாம் உருவாயிருக்கு. So those 1700s and 1800s were a period of great growth in missions. 1700 1800 ஆண்டுகள்லாம் வந்து ஊழிய பணியிலே மிகவும் வளர்ச்சி பெற்ற So at காலங்கள். the end of that, in about 1890, this man is looking back at the last 100 or 150 years and saying, wow, we've made some amazing progress. 1890 ஆண்டிலே இந்த மனுஷன் திரும்பி பார்த்து ஆச்சரியம் அடைகிறார், இவ்வளவு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. He says, 50 years ago, or 100 years ago, sorry, we had only 50 Bible translations, that is 50 different languages. 1890 ஆண்டிலே எழுதுகிறார். அதற்கு முன்னாலே 100 வருஷத்துக்கு முன்னால இருந்த நிலைமை எழுதுகிறார். அப்ப வந்து வெறும் 50 மொழிகள்ல தான் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றார். And in his day, which is 1890, there's 250 different languages in which the Bible is translated. ஆனால் அன்றைக்கு அவர் எழுதும்போது 1890 எழுதும்போது 250 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. And he's so thankful to God, அதுக்கு அவர் ஆண்டவருக்கு அவ்வளவு நன்றியா இருக்கிறார். But do you know the comparison between his day and today? ஆனா அன்றைக்கு இருந்ததுக்கும் இன்றைக்கு இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? He thought 250 languages. Bible is in 250 languages. Amazing. You know how many languages the Bible is in today? 250 மொழிகள்ல பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டதுக்கே அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. இன்றைக்கு எத்தனை மொழிகள் இருக்கு தெரியுமா? As of 2010, the Bible has been translated into more than 2500 languages. 2010 ஆண்டு வரை 2500 பாஷைகளுக்கு மேல பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 10 times what he saw. அவர் பார்த்ததுக்கு மேல 10 மடங்கு பெருகி இருக்கிறது. I hope you can see when you compare it, with his period, then you realize what an amazing progress there has been. அவருடைய நாட்களோடு நம்முடைய நாட்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ப்ராக்ரஸ், எவ்வளவு பெரிய முன்னேற்றம் இருக்குன்னு பார்க்கலாம். In his day, he was comparing the number of mission agencies, the mission organizations. அவருடைய நாட்களிலே எத்தனை மிஷனரி ஆர்கனைசேஷன் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். And he was saying 100 years prior, that is 1790 or so, there was only 7 mission agencies, but in his time 100 organizations had sprung up. அவர் 1890 எழுதும்போது அதுக்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன, ஒரு 10 ஆர்கனைசேஷன் தான் இருந்தது என்றாரு. அவருடைய நாள்ல 100 ஸ்தாபனங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாரு. But today, do you know how many mission organizations are there? ஆனால் இன்றைக்கு எத்தனை மிஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு தெரியுமா? The number is in the thousands. Nobody actually knows the exact number. But they say it's many thousands. யாருக்குமே நம்பர் தெரியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான மிஷனரி ஸ்தாபனங்கள். In his day, there were 3000 missionaries that he counted, working throughout the world, and he was very happy with that because 100 years prior to that there was only about 200 men. அவருடைய நாட்கள், அதாவது 890 ஆண்டுகளிலே 3000 ஊழிய பணி செய்கிறவர்கள், 3000 மிஷனரிகள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள் கணக்கு போட்டு சொல்றாரு. அது அவருக்கு வந்து பெரிய சந்தோஷத்தை அளித்தது. Today there are more than 300,000 missionaries. இன்றைக்கு 3 லட்சம் ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஊழிய பணி செய்கிறவர்கள், மிஷனரிஸ் இருக்கிறார்கள். Just men actually. வெறும் ஆண்கள் மட்டுமே. In his day, he was amazed by how much more money missions got prior, compared to 100 years prior to that. அவருடைய நாட்களுக்கு 100 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை காட்டிலும் அவருடைய நாட்கள்லே எவ்வளவு பணம்
அந்த ஊழிய பணிக்காக செலவிடப்பட்டது என்பதை பற்றி பெருமிதம் கொள்ளுகிறார். He writes, 100 years back, only $250,000 were raised. But now he says $10 million raised. அவர் எழுதுகிறார், அன்றைக்கு வெறும் $2,50,000 மட்டுமே பணம் சேகரிக்கப்பட்டு ஊழியத்துக்காக செலவிடப்பட்டது. இன்றைக்கு $10 மில்லியன் US டாலர்ஸ் வரைக்கும் செலவிடப்படுகிறது. That is 1890. 1890ல 1890ல அத்தனை $10 million. $10 மில்லியன் சொல்றாரு. But today, do you know, people don't know actually, but they estimate the number spent in the billions of US dollars. இன்றைக்கு கணக்கு போட்டு சொல்றாங்க, மில்லியன்ல இல்ல பில்லியன்ஸ்ல இருக்குதுன்றாங்க ஊழியத்துக்காக செலவிடப்படும் பணம். See, you have to get a sense of what God is doing in the world. உலகத்திலே கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டும். See, you have to see the bright side of things. இந்த ஊழியத்தின் நல்ல காரியங்கள் என்னன்னு கவனிக்கணும். Can't just say, well, there's still so many people lost and, we are doing very poor. No. Yes, there are people lost. We need to reach them. But we need to stop and think about the amazing progress that God has brought about in the last 2,000 years in the spread of the gospel. அதை செய்யல, இதை செய்யல, இது நடக்கல, அது நடக்கல, இது செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடாது. கடந்த 2000 வருஷங்கள்ல இந்த சுவிசேஷம் பரவுவதற்கு எப்படியெல்லாம் வேலை நடந்திருக்குது, எவ்வளவு முன்னேற்றங்கள் நடந்திருக்குது என்பதை எண்ணி பார்த்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த